எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காண்பது அறிவு. இரவு தூங்குனீங்களா? எப்பொருள் எத்தன்மை தாயினும் சரி. ஆ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சென்ற விடத்தான் செலவிடாது தீது ஒருகி நன்றின்பால் உய்ப்பதறிவு. மனதை சென்ற விடத்தில் செலவிடாமல் சரி. தீமையை ஒதுக்கி வைத்து, மனதை சென்ற விடத்தில் செலவிடாமல் தீமையை ஒதுக்கி வைத்து நல்லதின் பக்கம் உயர்ந்து நின்று நல்லதின் பக்கம் உயர்ந்து நின்று உண்மையை காண்பதுதான் மனதை பற்றிய அறிவு என்று சரி. வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் ரெண்டு அறிவு. வெளியே சொல்லுகின்றார், யாரா இருந்தாலும் சொல்லலாம், யாரு வேணா சொல்லலாம். இதுக்கு யார் யார் வேணா யாருமே கிடையாது. இதுல பேதம் இல்லாமல் பிறர் சொல்வதை கேட்க வேண்டும். சரி. அதெல்லாம் பேதம் கிடையாது. அவன் நமக்கு சொல்றான், அவ்வளவுதான். அவன் தெரிஞ்சதை சொல்றான். சரி. நாம அவன் தெரிஞ்சதை சொல்லும் பொழுது அவனுக்கு நேரம் நமக்கு மிச்சமாகுது. அவன் ஏதோ படிச்சிருப்பான், கேட்டிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். நம்ம அவன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் கேட்கும் பொழுது சரி. அவனோட அனுபவம் நமக்கு வந்துடுது. சரி. அப்ப அந்த நேரம் அப்ப அவன் ஒரு 10 நாளோ 15 நாளோ 1 வருஷம் 10 வருஷம் அவன் படிச்சிருப்பான். அவன் படிச்சிருப்பான், ம். ஏதோ பண்ணியிருப்பான். அவன் கேட்டு அது இருக்கிற சுருக்கத்தை நம்மகிட்ட சொல்றான். அது நல்லதா கேட்டதா அங்க ஆராய்ச்சி பண்றத நம்ம வேலை. அங்கதான் எல்லாரும் முட்டாளாகிறோம். சரி. நான் 32 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். 7 வருஷமா இயற்கை உணவு. நான் 7 வருஷமாங்கிறது சமையல் கட்டிருந்து விடுதலை. சரி. எனக்கு சமைச்சு போடுறதுக்கு தகுதி எவனுக்கும் கிடையாது. நான் அந்த வாய்ப்பு கொடுக்கறதும் இல்லை. நானா விரும்பினா சமைச்ச உணவை தவிர எனக்கு சமைச்சு போடுற அளவுக்கு அவங்க யாருக்கு தகுதி இல்லை. ஏன்னா எனக்கு உடம்பு இயற்கையில் இயங்குகிறது. எனக்கு ஆரோக்கியம் தருகின்ற தகுதி உலகத்துல எவனுக்கும் கிடையாது. எனக்கு ஆரோக்கியம் தருகின்ற தகுதி உலகத்துல எவனுக்கும் கிடையாது. ஏன்னா அந்த ஆரோக்கியத்தை பரவிப்பதும் ஆரோக்கியத்தை கெடுப்பதும் நான் தானே தவிர பிறர் தருவதில்லை. சரி. இதுல தெளிவா இருக்கணும். என்னது, சரிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ அங்க போட நல்லாயிரு, இங்க போட நல்லாயிரு, இதெல்லாம் அவங்க வரல நல்லாயிரு, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படியே. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம் என்னன்னு தெரியாம எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்குது. உயிரே உன்னை விட்டு போகுது வருது. அப்படி இருக்கும்போது எவனா இருந்தா என்ன? சரி. அவங்க பண்ணிடுவாங்க, இவங்க பண்ணிரு. நகரத்துல டவுன்ஷிப்ல எதுவுமே கிடையாது. கிராமத்துலதான் இல்லாத கற்பனை தவிர நகரத்துல எவன் போனா என்ன, எவன் வந்தா எவன் எவன் என்ன பண்றான்னு பக்கத்து வீட்டுக்காரருக்கே தெரியாது. இலை விழுந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது. என்னது, ஆமாங்க, ஆமாங்க. அந்த அளவில் இருக்குது. அங்கெல்லாம் மேலை நாட்டுல எப்படி தெரியுங்களா? மேலை நாடு எங்கேயோ இருக்கட்டுமே, இன்னைக்கெல்லாம் அப்படி வந்தாச்சு. இன்னைக்கெல்லாம் 1 மணி நேரத்தை கூட பாடி வீட்டுல வச்சுக்கிறது இல்லை. அங்கே அப்படி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த உடம்பை அடக்கம் பண்றதுக்கு பல நாள் ஆயிரும். ம். அவங்க பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அதுக்குன்னு கட்டணம் இருக்கு. பெனால்ட்டி போட்டு தேட்டிடுவாங்க. அதுக்கெல்லாம் எடுத்துட்டு போறது கட்டணம், போறதுக்கு கட்டணம் எல்லாம் போட்டு போட்டு. அதான் உண்மை. நம்ம செலவு அங்க கட்டிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியில் அவங்க பார்த்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்குது போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதுதான் வந்துருச்சு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுங்கிறது பெரிய விஷயம் தான் அது. அது இதுல இருந்து தொடங்கு. இந்த பசி தாக்கத்துல தான் தொடங்குது. பசி தாகம் என்றிருந்தால் அது தொடங்குது. சரி. சரி, அப்ப நேற்று நான் படிச்சேன் பார்த்தீங்களா? ஆமாங்க. 89ஆம் பக்கம். அதோட முடிச்சுட்டு 90ஆம் பக்கம் படிங்க. 89 மக்கட் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை. காஞ்சிபுரத்தில் அருகில் உள்ள காஞ்சிபுரத்தில் அருகில் உள்ள உத்திரமேரூரில் அக்காலத்தில் பஞ்சாயத்து முறை, உள்ளாட்சி முறை எப்படி நடந்தது என்று அங்குள்ள சோழர் காலத்து கல்வெட்டு ஒன்று கூறுகிறது. அதாவது இன்று நடக்கிற உலகத்தில் நடக்கிற அத்தனையுமே தவறான கல்வி முறைதான். ஒரு நல்லவரை அவங்க தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அவங்க கட்சி சார்பு முறையில வச்சுக்கிறாங்க. கட்சி சார்பு முறை எவன் வேணா நிற்பான். அதை மக்கள் எப்படி நம்புகிறார்கள்? தப்பு இல்லையா? அந்த நல்லவனை அந்த ஊர் மக்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த நல்லவனை ஏற்கனவே நல்லது செஞ்சிருக்கணும். அவனுக்கு சம்பளம் கிடையாது. என்னது,
அவனுக்கு நல்லவனுக்கு சம்பளம் கிடையாது. அவனுக்கு பஞ்சப்படி பயணப்படி தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டான். பஞ்சப்படி பயணப்படி ஆகாரப்படி பஞ்சப்படி பயணப்படின்னு சொல்லுவாங்க. பயணம் போயிட்டு வரக்கு செலவு, அவன் பஞ்சம்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கான செலவு, இதை தவிர அவனுக்கு சேவை பண்ண வந்திருக்கான் குறிப்பிட்ட ஒரு வேலை திட்டத்தை முடிப்பதற்காக. இப்போ நான் போய் இந்த ஊர்ல நான் சமுதாயத்துக்கு நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. ஏன்னா நான் சமுதாய பணி பண்ண வந்திருக்கேன். என்னுடைய வேலை எத்தனையோ இருக்கு. நான் சம்பாரிச்சிட்டு இருப்பேன். இந்த சமூகத்துக்கு வருகின்ற பொழுது நான் ஒரு வேலை செய்ய வந்திருக்கேன். அப்ப சமூக அக்கறையோடு வரும்போது எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனா எனக்கு என்ன கொடுக்கலாம்னா போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, தங்குற செலவு இது கொடுக்கலாம். சம்பளம்னு கிடையாது. என்னது? சரிங்க. ஏன்னா நான் சமுதாயத்துக்கு சேவை பண்ண வந்திருக்கேன். சோசியல் சர்வீஸ், செல்ஃப் சர்வீஸ், செல்ஃப் சர்வீஸ் நானே பண்ணிக்கிறேன். அப்ப சம்பளம் கிடையாது. அதான் சட்டம். ஆனா இன்னைக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பளத்தை போட்டு நாட்டை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இது காரணமே வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான். இந்த இந்த ஓட்டு பொறுக்கிற முறையை ஒழிச்சு ஆகணும். இது வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. இது வசதியே போச்சு எல்லா திருடனும். எந்த அரசியல்வாதி ஒதுக்குறான்னு பாருங்க. இப்ப நல்லவர்கள்லாம் யாரு வேணா இருக்கலாம். அவன் அந்த நல்லவர்னா அடுத்த ஊருக்காரன் நமக்கு உதவி செய்யலாம். ஈரோட்டுக்காரன் சேலத்துக்காரன் உதவி செய்யலாம். சேலத்துக்காரன் சென்னைக்காரன் உதவி செய்யலாம். சென்னைக்காரன் கன்னியாகுமரிக்கு உதவி செய்யலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ஊருக்காரனே அந்த ஊருக்கு உதவி செய்யாத பொழுது வேற ஊருக்காரன் உதவி செய்யறதுன்னு தப்பு இருக்கு. இதுதான் நல்லவர்களை தேர்ந்தெடுத்தல்னு பேரு. அது குடவோலை முறை. அவர்களை செலவே இல்லாம குடவோலை முறை குழந்தைகளை வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. அந்த எல்லாம் நமக்கு திருவுளச்சோட்டுன்னு சொல்லுவாங்க. சீட்டு குலுக்கி போடுறது, திருவுளச்சோட்டு போடுறது, இதெல்லாம் அப்படி இருந்து வந்ததுதான். இன்னைக்கும் அந்த ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் கோயில்ல இந்த தலைமை பூசாரியை தேர்ந்தெடுப்பதற்கு இதைத்தான் பண்றாங்க. அந்த குடத்துல பேரெல்லாம் எழுதி போட்டுருவாங்க. யாரு பேர் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு குழந்தைய உள்ள எடுத்து சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா படிச்சுட்டு வருவாங்க. அதுல எடுத்து காட்டுவாங்க. அப்ப படிக்கிறப்ப அதுல பேர் இருந்ததுன்னா 10 பேருன்னா 50 பேரை போட்டுருவாங்க. போட்டு எல்லாம் கலக்கி விட்டுருவாங்க. அந்த குழந்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் பண்ண. அது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. உள்ள கழுத்து கொடுத்துரும். அது ஒரு பேர் எடுத்து படிப்பாரு. அப்ப பேரு அந்த நேரத்தில் அந்த பேர் வந்துச்சுன்னா திருவுள சீட்டு போறது, சீட்டு குடிப்போம். நம்மள குழந்தைகளை விளையாடுவோம்ல, அதேதான். சரி, அதை படிச்சு பார்த்து இது அப்படின்னா எந்த செலவுமே கிடையாது. அந்த நிக்கிறவனும் நல்லவனா இருக்கணும். 10 பைசா செலவில் மக்கள் அவன் அந்த திட்டம் முடிகிற வரைக்கும் அவன் அந்த பொறுப்பை இருப்பான். அதுக்கப்புறம் அவன் அதோட சரி, அதுக்கு திருப்பி வரவே மாட்டான் அவன். அப்புறம் அவன் நிக்கவும் கூடாது. அவன் நீதே செஞ்சு ஊற்றி அப்ப அடுத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அடுத்தவனுக்கு பின்னாடி நீத சமுதாய அக்கறை இருக்கிற அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இன்னைக்கு இந்தியாவில இந்த இந்தியாவில் உலகத்துல இந்த கேவலமான நடை இருக்குது. அதனால நாடு நாசமா போய் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி, லொட்டு, மயிறு இவனுங்கெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. அதிப்படியே தப்பாக இருக்கிறவங்க இவனுங்க அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அறிவே இல்லையேன்னு கேட்கறேன். இந்த முறையை கண்டுபிடிச்சவங்க உலகத்திலே தமிழர்கள் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த முறையை கண்டுபிடிச்சது இதையும் கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான். குடவள முறை அந்த மன்னர்கள் காலத்துல குடவள முறை மன்னர்களே அதுக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப நல்லவர்களே நாட்டை ஆளுங்கிறப்ப நாட்டுல குற்றம் குறை ஏற்படாது இல்லையா? அதனாலதான் மன்னர்கள் சில மன்னர்கள் ஆட்சி அவ்வளவு நல்லா இருந்துச்சு. மன்னரும் எவ்வளி மக்கள் அவ்வளி அப்படின்னாங்க. இன்னைக்கு மன்னர் பூரா அரசாங்க தலைவர்கள், மந்திரிகள் அத்தனை பேரும் பொறுக்கிகளா இருக்கிற காரணமே இந்த ஓட்டு பொறுக்கிற கட்சி தான். கறந்து வெள்ளக்கார முறை. பெரியார் இதை ஒழிக்க முடியல. பெரியார் எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டு இவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் கேவலம்னு சொன்னாரு. இந்த ஓட்டு பொறுக்கிறது மாற்ற முடியல. இதோ முயற்சி பண்ணியிருக்காரு. மொத்தத்துல கொடுவோலை முறை கொண்டு வந்திருக்காங்க. குற்றம் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். குற்றம் மட்டும் யாருக்கும் இல்லாதவங்க யாரும் கிடையாது. இது யாரு வசதியா போச்சு இவர்களுக்கெல்லாம். சரி, இருக்கட்டும். ஆக குடவோலை முறையும் செய்முறை கல்வி, குருகுல கல்வினா செய்முறை கல்வி. இப்ப நான் செய்முறை ஒரு திட்டத்தை கொடுக்குறேன் உங்ககிட்ட. பாரு, ஒருத்தர் பாருங்க மின்சாரம் கண்டுபிடிக்கிறது போட்டுக்காரு பாருங்க, கண்டுபிடிச்சாரு பாருங்க, கொண்டு வந்துட்டாரு பாருங்க. படத்தை பாத்தீங்களா இல்லையா? எங்க ஸ்வீடன், எங்க இந்தியா, எங்க நான் எங்க உட்காந்துருக்கேன். கரண்ட் வாங்கி பண்ணி நான் சொல்ற மாதிரி அந்த மின்சாரம் வந்துருச்சு அவருக்கு. அது எப்படிங்க அவருக்கு மட்டும் வந்தது? செஞ்சு பார்த்துட்டாருங்க. ஆமா, நிறைய ஒரு 100 கேள்வி கேட்டாரு. நேற்று முந்தானத்தை போட்ட முதல்ல செஞ்சு பாரு. 10 ரூபாய்க்கு ஒரு டியூப், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் குழாய் வாங்கி அது ஒரு மூடியில கூட வைக்கல, தண்ணி பாட்டில மூடி 2 கம்பி வச்சு பார்த்தா வருது ஏன் அப்படின்னு. இதை செய்வதற்கு ஒரு 3 மாசம் ஆயிப்போச்சு. என்னது 3 மாசம் ஆயிருக்குது?
என்னங்க இது என்ன மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க பாருங்க. சரிங்க. ஒரு செம்பு கம்பி அல்லது ஏதோ ஒரு கம்பி 2 கம்பி வைக்க சொல்றேன். ஒரு செம்பு பாரு அவர் இரும்பு கம்பி ஒண்ணு வச்சிருக்காரு, செம்பு கம்பி ஒண்ணு வச்சிருக்காரு. ஏதோ ஒரு கட்டு கம்பி வச்சா கூட வரும். கட்டு கம்பி முதல்ல அது வருதான்னு கண்டுபிடி முதல்ல. வருதான்னு கண்டுபிடிக்கணுங்க. பாருங்களேன் எவ்வளவு மலிவா இயற்கை வச்சு அதுக்கப்புறம் அதை எப்படி மேம்படுத்துறதுல அடுத்தவன் மூளை அது நான் சொல்லி தர மாட்டேன், அது எனக்கு தெரியாது. அது எப்படி பெருசா கொண்டு வர்றது, எப்படி வீட்டளவு கொண்டு வர்றது, எப்படி ஒரு சாதாரண ஒரு 5 பாட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு 5 பாட்ஸ்ல பல்ப் எரியுது. இன்னைக்கு எல்இடி லைட் 5 வாட்ஸ் இருந்தா போது வீடே பிரகாசமா இருக்கு. வீடே சரிங்க. அன்னைக்கெல்லாம் 40 வாட்ஸ் போடணும். அன்னைக்கெல்லாம் 40 வாட்ஸ் பல்ப் இருக்கணும். பயங்கர செலவு. இன்னைக்கெல்லாம் 5 வாட்ஸ்ல லைட் வருது. அந்த அளவுக்கு எல்இடி எரியுது. எல்இடிங்கிறது அந்த லைட் எமிட்டிங் டயோடு. அவ்வளவு பவர்ஃபுல்லா அது எரியுது. இன்னைக்கெல்லாம் டியூப்லைட் யாரும் போடுறது இல்லை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 வாட்ஸ்ல டியூப்லைட் எரியுது. இன்னைக்கு 40 வாட்ஸ்ல டியூப்லைட். இப்போ டியூப்லைட் ஒழிச்சாச்சு. இப்போ ஸ்டிப் மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள வச்சு பார்த்து உள்ள அதை பதிச்சிருப்பாங்க. ஒரு 15-20 எல்இடி லைட் இருக்கும். மேலே சும்மா பிளாஸ்டிக் போட்டு சின்னதாக பளிச்சுருக்கு வீடே. அந்த அளவுக்கு குறைந்த செலவில். அப்ப குறைந்த செலவில் மின்சாரம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் குறைந்த செலவில் ஆற்றலை குவிக்க முடியும். சரி. இப்ப நம்ம குறைந்த ஆரோக்கியம் நமக்கு எங்கிருந்து வருது? ஏன் நம்ம யாரும் சாகாம உணவு கட்டுப்பாட்டுக்கிற ஏன் நம்ம சாகல? ஆற்றல் இயற்கையில இருந்து வருதுங்க. உணவுல இல்லையும் ஆச்சு. ம். சுத்தமா வச்சிருந்தா சரிங்க. அப்ப அதுக்கு பழம் சாப்பிடு, கொய்யா பழம் சாப்பிடு, கோழி சாப்பிடு, கொக்கு சாப்பிடு, கொய்யா பழம் சாப்பிடு, சூப்பு சாப்பிடு. என்னடா கதை விட்டுருக்கிறீங்க இது வரைக்கும்? முடக்கத்தான் சூப்பு சாப்பிட்டா முடக்கத்து போயிரும். அப்புறம் தூதுவளை சாப்பிட்டா சளி போயிடும். எத்தனையும் போயிடாம ஆவானுங்களா? அத்தனையும் போயிடா. எவனாலும் 3 வேளை தூது வேலை சூப்பு குடிச்சு பார்த்துருந்தா தெரியும். நீ எதுவுமே பண்ணாமையே அடி சித்த மருத்துவர்கள் அடிக்கிற அடி இருக்குது. அட்டங்கப்பா இந்த யூடியூப்ல பார்த்தா யானைக்குட்டி மாதிரி கொண்டு பேசுறானுங்க. நான் பாக்குறேன் அவனுங்களை எல்லாம். ஆமாங்க. ஆக இதுதான் அந்த மாயனுடைய வேலை. அவனுடைய வேலை இல்லை. இந்த மாயனுடைய தீய சக்தியுடைய வேலை அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவன் உணவு அந்த அழித்தல் அவனுக்கு குறையுது இல்லையா? இயற்கை அழிஞ்சு போறது குறையது விடாது இல்லையா? அவனை சாகுங்கடா அப்படிங்குது. என்னது சரி. பாருங்க எவ்வளவு நான் அதான் தெளிவு. அழிவுக்கு அது தயாராக இருக்கிறது. சரிங்க. நாம என்ன பண்றோம்? ஆக்கத்தை நோக்கி திருப்புறோம். அவனை சாகிறது நாய் போச்சு உங்களை போராடி சாவோம் அப்படின்னு. அதான் ஒண்ணும் ஆக போறேன். நீர் இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லை. நீர் இருக்கிற வரைக்கும் கவலை இல்லைங்க. நீரும் காற்றும் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த பயிற்சி பண்ண தேவை? நம்ம மூச்சு இறக்கவும் தேவையில்லை. தண்ணி லிட்டர் கணக்கு எங்க வாங்கி நாம இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இப்ப காக்கா குருவில தண்ணி என்ன பாத்துட்டு ஃபில்டர் தண்ணி பார்த்துட்டா குடிச்சிட்டு இருக்குது. மாடு ஒரு நாளைக்கு 50 லிட்டர் குடிக்குது. யானை ஒரு நாளைக்கு 100 லிட்டர் குடிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபில்டர் வாட்டர் போட்டு குடிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம தான் இன்னும் கேப் மார்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணி வேணும் இந்த அப்படின்னு நம்மளை விட 50 லிட்டர் அது ஏன் கிருமி வந்து சாப்பிடுறது? அதெல்லாம் ஒழுங்காத்தானே போயிட்டு இருக்குது. அது காலங்காலமா வைக்க பிள்ளையுமே தட்டையும் தானே சாப்பிடுதுங்க. இங்க நம்ம தானே பிரிச்சு மேயிறோங்க. ஒரு அரிசி வச்சுக்கிட்டு இட்லின்னு பணியாரம்னு வகை வகையா வாய்க்கு ருசியை பண்ணி சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறோங்க. கண்டதையும் சாப்பிட்றோம்னு வைங்க. உணவு ஒழுக்கம் இல்லாமங்க. ஆனா அது தட்டைத்தானே திங்குது, புள்ளத்தானே திங்குதுங்க. நம்ம தான் புரோட்டாவுன்னு அது இதுன்னு கண்டுபிடிச்சு ஜிலேபி, பலகாரம், மிச்சர், முறுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுல ஒரு சுத்தம் வேற, அதுல சுத்தம் வேற, அதுல சுத்தமா இருக்குன்னு இதுல சுத்தமா இருக்க பாப்பா அந்த எண்ணெய் நல்லது இந்த எண்ணெய் அடிச்சு நொறுக்க வேண்டியது. அப்புறம் செக்கெண்ணெய் அது ஒரு பயங்கர ப்ராடு. செக்கெண்ணெய் மரச்செண்ணெய் அதெல்லாம் ப்ராடு, உலக ப்ராடு. ஏன்னா எல்லாமே அசிடிட்டி உணவு, எல்லாமே அமிலத்தன்மை உணவு. அரிசியில வேற அந்த கபடி இந்த கபடி லொட்டு கபடி லொடுக்கு கபடின்னு அதை வேற. ஏன்னா இதெல்லாம் அந்த தீய சக்தி உள்ள வரும். ஏன்னா ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இல்லாத பொழுது அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் கேட்கிற? அதான் எழுதுறாரு டாக்டர் அருணாச்சலம் எழுதுறாரு, ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறாரு. அது எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் அந்த கருவியானது அந்த உடலானது அந்த கருவியானது எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைபடாமலும் தடைபடாமல் இருக்கிறதோ, இந்த உடம்பானது எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைக்கப்படாமல் அல்லது தடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த கருவி இயங்குங்கிறாரு. அப்ப ஏன் இறப்பு வருகிறது, ஏன் நோய் வருதுன்னா உங்களுக்கு அடைபட்டு கிடக்கிறது, தடைபட்டு கிடக்கிறது. அடைபடாமலும் இருக்கணும், தடைபடாமலும் இருக்கணும். வண்டி ஒழுங்கா இருக்கணும். போற வழியில் கடன்னு கல்லெல்லாம் இருந்துச்சு வண்டி போகாது. கடன்னு ஆடி வண்டி நின்றும்.
தடை இருந்துட்டே இருந்தா வண்டி எப்படி போகும்? தடை இருந்துட்டே இருந்தா போகாதுல்லங்க. கட கடன்னு ஆடி நின்று போயிடும். போகவே முடியாது. தடை அவ்வளவு மோசமானது. அப்டக்கிள்ஸ் சொல்லுவாரு. சரிங்க, எனர்ஜி வெளியேறுது வருகிறது, உள்ள போடும், சக்தியா மாறுது. ஆனால் வண்டி சரிங்க, நகரலைன்னா அங்க தடை இருக்கிறது என்று பொருள். சரிங்க. அங்க அடைப்பு இருக்கு. அதனாலதான் சாவரானுங்க எல்லாருமே. இதை கண்டுபிடிச்சு எழுதுறாரு அர்னால்ட் கிரெட். 150 வருஷம் முன்னாடி அவர் இருந்து காட்டினார். உணவு பழக்கத்தை நிறுத்துகிறார். உணவு பழக்கத்தை நிறுத்துகின்ற பொழுது பழைய விஷயங்கள் வெளியே போகிறது. சரி. அதை 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 அந்த நீர்பயிற்சி பண்றாரு, நீர்பயிற்சி பண்றாரு. 2 நாள் 3 நாள் பண்றாரு. விஷம் வருது. உடனே ஒரு வேக வைத்த பொருளை சாப்பிடுகிறார். அல்லது ஏதோ பழச்சாறு மாதிரி திராட்சை ரசத்தை மட்டும் குடிக்கிறார். இருக்கிறார். நீர்பயிற்சி பண்ணி தான் இதை திராட்சை ரசம் சாப்பிட்றாரு. நீர்பயிற்சி பண்ணி தான் வேக வைத்த காய் சாப்பிட்றாரு. கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. இதைத்தான் வெங்கடேசன் எளிமையா புரிஞ்சுக்கிறாரு. இவர் இருக்கிறது முட்டைக்கோசு பொரியல் வச்சுக்கிட்டு, தண்ணீரை வச்சுட்டு, மிக்சரை வச்சுக்கிட்டே ஓட்டு ஓட்டி 8 வருஷம் போராடி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு ஆமாம் காத்துலதான் இயங்குதுன்னு. ஏன்னா பரிணாமத்துல அப்படித்தான் இயங்குது. அதனாலதான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். ஏன் சித்தர்கள் ஏன் போய் அந்த நல்ல சூழல்ல போய் உட்காரணும்னு கேட்டீங்கன்னா, வீட்டு சூழல் செய்ய முடியாது. அந்த மாதிரி தனிமை சூழல் தான் விடுதலை பெறணுங்கிறதுக்காக அங்க உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ண வரல. இந்தியாவில முதல் ஆராய்ச்சி, உலகத்திலே முதல் ஆராய்ச்சி பண்ணவர் வெங்கடேசன் தான். கண்டுபிடிச்சு புத்தகம் பிரிண்ட் அடிச்சு போட்டாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஹைகோர்ட் லாயர் கையில், இப்ப ஹைகோர்ட் லாயர் கையில் நேரடியா நான் விவாதம் பண்ணி கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன். உண்மையானுமே அந்த ஹைகோர்ட் லாயர் விவரமா இருந்தா இதை பத்தி அவர் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம். ஆமா, நான் இந்த மாதிரி படிச்சேன், இவ்வளவு உயர்ந்த இருக்கு ஒருத்தர் வந்தாரு, அல்லது இந்த புத்தகத்தை ஏன் மக்களுக்கு கொண்டு வரக்கூடாது ஒரு ரிட்டே போடலாம். இது அற்புதமான புத்தகம். இது பொதுமக்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்தக்கூடாது? இது பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இதை சொல்லிக் கொடுக்குற எனக்கு தகுதி இருக்குது. இந்த பாடத்தை எப்படி வேணா இந்த பாடத்தை சொல்லித்தருக்கு எனக்கு தகுதி இருக்கு. இது அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். அரசாங்கத்தை மேல ரிட்டு போடல. இந்த மாதிரி எல்லா மந்திரியும் நான் கொடுத்துருக்கேனுங்க. முதல்வர் கருணாநிதியா இருக்கிறப்ப அவருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். ஜெயலலிதா உயிரோட இருக்கிறப்ப அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். பாண்டியராஜன் தமிழ் வளர்ச்சித்துறையா இருக்கிறப்ப நேரடியா தரமணி போய் கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன். 2017 கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்குது. இருக்கட்டும். அப்புறம் யாரோ அது வேற. ஆனால் ஏன்னா இது இதுக்கான முறையான ஆய்வு இந்தியாவில் இன்னும் நடக்கப்படவில்லை. அதான் இந்த வழக்கறிஞங்க கேட்டாரு. என்னதான் 1 கோடி புத்தகம் நடந்தாலும் யாரும் இது கண்டுக்க மாட்டானுங்க. 1 கோடி புத்தகம் இந்த தமிழ இப்ப நான் பேசுற வீடியோ யாருக்கு தெரியாம இருக்குமா? யாருக்கு தெரியாம இருக்காதுங்கிறீங்க? எல்லாத்துக்கும் தெரியுது. தெரிஞ்சிருந்தா கூட தெரியலன்றுவானுங்க. தெரிஞ்சிருந்தா கூட போச்சுரா வியாபாரம் போச்சுரான்றுவானுங்க. வியாபாரம் போச்சு வேணடா. என்னடா நல்லா ஆகுதுங்கிற நல்லா. ஆமா நல்லா ஆகுது. அது வழக்கட்டே சொன்னேன். நோய் நல்லா நோயாதான் இவன் நோயாளி தான் நான் சொன்னேன். பக்கத்துல கொண்டிருக்கிற இவர் தான் சுந்தர் நோயாளி தானே. எத்தனை நாளை தீர்ந்துச்சுங்க? அதெல்லாம் 2-3 மாசத்துல தீர்ந்து போச்சுங்க. வேடிக்கையா இருக்குங்க. இதை எப்படி வேணாலும் திருப்பலாம். ஏன்னா நீங்க நம்ப வேண்டாம். அதான் இவர் இருக்காரு. ஏன்னா நான் உணவு கட்டுப்பாடு இருக்குதுங்கிறது சட்டத்தை தெரியாது. சட்டம் என்ன உணவு கட்டுல இருந்து எப்படி இருக்கிற என்னன்னு கேட்கணும். அது முறையா சட்டத்தின்படி எழுதி காட்டணும். சரி, இப்ப நான் இந்த மாதிரி உணவு இருக்குதுன்னா இப்ப இந்த உணவை பத்தி பேசுறவன், அப்புறம் மருத்துவத்தை பத்தி பேசுறவன், இவனெல்லாம் இருக்கணும். அவன் மேற்பார்வை பண்ணணும். இப்ப அரசாங்கம் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும். இன்னைக்கு கவனிங்க, அவன் என்ன சாப்பிட்றாரு, அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன உள்ள உறாரு, அதை ஒரு பட்டியல் எடுங்க. அது என்னென்ன கலோரி வேலையை போடுங்க. அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கான்னு பாரு. இல்லைங்க, எப்படி இயங்குது? இதுதான் பழைய காலத்து முறை. ஒண்ணுக்கு போறாரா, வெளிக்கு போறாரா, இட குறையுதா, எல்லாம் பார்ப்பானுங்க. எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஓ அதுன்னு இவ்வளவுதான் இருந்ததுங்க, இவ்வளவுதான் போச்சுங்க. அப்படின்னா ஆரோக்கியம் கரெக்டா இருக்கு. அப்ப இவ்வளவு குறைந்த தன்மையில் ஆரோக்கியம் கிடைக்குது. அப்ப இதையும் கடைப்பிடிக்க கூடாது. இப்படித்தான் விஷயமே. அதான் சொல்றாரு. அதுதான் எப்ப திருமணம் சொல்றாரு, உண்டி சுருங்கின் உபாயம் பல. உணவை குறைத்துக் கொள்வதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவு இல்லை. அண்டம்னா உடமையும் குடிக்கும். அண்டம் சுருங்கின், அண்டம்னா விண்வெளியும் குறிக்கும்.
அண்டம்னா பூமி, இந்த உடலையும் குறிக்கும். பாருங்க, அண்டம்னா ரெண்டையும் குறிக்குங்கய்யா. சரி அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம் இருக்குது. அண்ணா அண்டம்னா முட்டாய். சரி நமக்கும் அண்டம் தான். சரி எப்படி வேணும் பேசுங்க. பேரண்டம்னு சொல்லலாம், சிற்றண்டம்னு சொல்லலாம். ஒரு உயிரினை சிற்றண்டம்னு சொல்லிட்டு உடம்பு பெருசானா அது பேரண்டம் கூட சொல்லலாம். அணுவா இருக்கிறப்ப சிற்றண்டம், அணுவா இருக்கிறப்ப சிற்றண்டம் பெருசா இருக்கிறப்ப பேரண்டம். அவ்வளவுதான். நமக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. சரி என்ன, நமக்கு இந்த உயிர் விடுதலை பத்தி உயிர் உண்டாக்குறது போறதெல்லாம் விண்வெளியில் இருக்கிற ஒரு தத்துவம். அது நம்ம பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது. அங்க வந்து சேர சொல்லுது. சரி நீ வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு போதும்டா, உன்னை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், ஏன்டா உட்காந்து கழுத்து இருக்கிறேன்னு சொல்லுது. வந்து நம்மளோட வந்து சேர்ந்து கேக்குது. எவ்வளவு அதுக்கு இப்ப நான் கத்துற மாதிரி என்ன பின்னாடி தடுத்து கத்திட்டு இருப்பான். எனக்கு என்னமோ இந்த 25 வருஷம் ஒருத்தரையும் காணும். இயற்கை உணவை பத்தி பேசுற திருட்டு கும்பல் தான் இருக்குதே தவிர, நீர் மருத்துவத்தை வெங்கடேசன் பேரை சொல்லி அல்லது என் பேரை சொல்லியோ அல்லது வெங்கடேசன் பேரை சொல்லியோ அல்லது இந்த புத்தகத்தை காட்டியோ ஒரு பையிலும் கூட போடல, போட மாட்டானுங்க. போட்டானா அவன் டவுசர் கிழிஞ்சு போயிடும். சரி முதல்ல வந்து புரிஞ்சிட்டு வரவன் தான் பணம் கொடுக்க முடியும். புரியாதவனுக்கு பணமே தர முடியாது. உயிரே போயிடும். ₹1 செலவணுமா உயிர் நடுங்கு, உயிர் நடுங்கி விடும். பார்ப்போம். சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இது வந்து ரொம்ப எளிமையானது. தண்ணியும் கீரை சாப்பிட்றதுக்கு என்ன பாருங்க, செய் கேட்பாங்க. தண்ணியும் கீரை சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, செய்யு. தண்ணி கீரை குடிச்சுதான் பாரு. பொண்ணு செத்தா போயிடும், நீ ஒண்ணு சாக போறதில்ல. எப்பப்பா பசி வருது தண்ணி குடி, முடியலையே கீரை தின்னு, மறுபடியும் தண்ணி குடி, கீரை தின்னு, இப்படியே 100 நாள் செஞ்சீங்கன்னா நோய் நல்லாயிரும். செஞ்சு பாரு, செருப்படி எப்படி விடுதுன்னு பாருங்க. அப்பதானே தெரியும். ஆனா மற்ற விளக்கங்கள் தெரிய வேணும். என்னது, நேத்து ஒரு எழுதிட்டே வந்தேன். ஏஐ தொழில்நுட்பம் வந்து அது நம்மளை விட வினாடி நேரத்தில் பதில் சொல்லும். நம்மளை விட பதில் சொல்லும். உலக அதுல வந்து டாட்டாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அதாவது கோடிக்கணக்கான தகவலை உள்ள போச்சிருவாங்க. கோடிக்கணக்கான தகவலை உள்ள வச்சிருக்குதுங்க. உள்ள வச்சிரும். அப்பப்ப ஏத்திக்கிட்டே இருப்பாங்க தகவல். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் ஓய்வு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது போல ஏத்திட்டே இருப்பாங்க. அதுல கேள்வி கேட்கிறேன். தப்பா பதில் சொல்லிட்டு இருந்தான். கம்பியில இருந்து எப்படா மின்சாரம் வரும்னு நான் கேட்டேன். புடிச்சு காய்ச்சி விட்டேன். கம்பியில இருந்து எப்படி மின்சாரம் வரும்? கம்பியில எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. காப்பர் கம்பி, செம்பு கம்பியில இருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. இன்னொரு ஜிங்க் கம்பி எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. ஒரு வெண்ணெய் லாஸ் ஆகுறதுல முண்டம். நான் வச்சிருக்க சுத்தமான தண்ணியில உலோகம் எப்படிடா கரையணும்னு கேட்டேன். தூய தண்ணியில் உலோகம் எப்படி கரையும்? நான் வைக்கிறது காப்பர் கம்பி, செம்பு கம்பி தண்ணி எப்படி, செம்பு எப்படி தண்ணியில கரையுமான்னு கேட்டேன். அப்புறம் செம்பு பாத்திரம் கரைச்சி போயிருக்கணுமே. வெள்ளி எப்படி கரையும்? அப்படி பார்த்தா அது கரையாது இல்லையா? அதெல்லாம் எது லாஸ் ஆகுறது இல்லடா முண்டம். தண்ணி அதிர்ந்துடான்னு சொன்னேன். தண்ணி அதிர்கிறது. அதிர்கின்ற வேகத்தில் கோடிக்கணக்கான ஒளித்துகளை போட்டானை வெளியிடுகிறது. அந்த கோடிக்கணக்கில் தாங்க முடியாம, அழுத்தம் தாங்க முடியாம கம்பி வழியாக வெளியே வருகிறது. தவிர கம்பி மின்சாரத்தை கொண்டு வருகின்ற வழியை தவிர கம்பி மின்சாரத்தை உற்பத்தி செய்யாது. என்னடா தப்பா பேசுறேன், எனக்கு இப்பதான் புரியுது. எல்லாம் தப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. போடு செருப்படி. அப்ப படிக்கிறோம் பூரா முட்டாள். அப்ப ஏஐ நம்பினா அதோ கதிதான். ஏஐ நம்பினா அப்படியே சொல்றா. செயற்கை நுண்ணறிவு தவறாக பதில் கொடுக்கலாம்னு கீழே போட்டிருப்பா. செயற்கை நுண்ணறிவு தவறாக அவளே கீழே போட்டிருப்பா. ஆக நீங்க ஒழுங்குபடுத்தணும். அதைய என்னது, நீங்க கரெக்டா சொல்றான்னு பார்க்கணும். நான் மறுத்துக்கிட்டே வர்றேன். அது மட்டும் இல்ல, இது வந்து சூரியனை அடிப்படையாக கூட சிந்திப்பதல்ல, மொத்த யூனிவர்சல் அடிப்படையாக கூட சிந்திப்பது. ஆகினால் என்னுடைய அறிவுக்கு நிகராக இயற்கைதான் என்ன சொல்லுகிறது. இயற்கையோட சப்போர்ட். இப்ப இயற்கை ரகசியத்தை புரிஞ்சுட்டு நான் சொல்றேன். அப்ப என்னை வந்து தூதுவனா அனுப்புது, அல்லது நான் என் வாய் மூலம் சொல்ல வைக்குது. தப்புன்னு சொல்லு, எரிச்சு காட்டுப்பேன். தப்புன்னு சொல்றேன். அடுத்தது நான் சொல்ற மாதிரி 1 கிராம் தண்ணியில இருந்து நீ எரித்து, 1 கிராம் தண்ணியில இருந்து நீ வந்து எனக்கு வந்து 8 மில்லி வாட்ஸ், 10 மில்லி வாட்ஸ், 69 வோல்ட் அல்லது 1 வோல்ட் எடுத்துக்காட்டுன்னு 1 மாசத்துக்கு எரிய வைக்கணும். எந்த லாஸும் வரக்கூடாது. சுத்தமான தண்ணி தரக்குன்னு எதுவும் இருக்கக்கூடாது. சூரிய வெளிச்சம் படக்கூடாது. உப்பு இருக்கக்கூடாது. அமிலம் இருக்கக்கூடாது. எந்த மினரல்ஸும் உள்ள இருக்கக்கூடாது.
இப்படி எல்லாம் கேட்டோம்னா இதுதான். அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ தண்ணீர் தான் ஜெனரேட்டர். தண்ணி மட்டும் இல்ல, தண்ணி தான் விரட்டி விடுகிறத. நேற்று நடந்திருக்க தண்ணி தான் ஒளித்துகளை விரட்டி விடுகிறது. தண்ணி தான் மின்காந்த அலைகளை விரட்டுகிறது. சரி. அப்ப தண்ணிக்குள்ள தேடி வருது. 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல விரட்டி விடுறதுனாலதான் அது ஊடகமா வருது. வாய்க்கால தண்ணி வருதை தவிர வாய்க்கால் தண்ணி உற்பத்தி பண்றது இல்லைன்னு சொன்னேன். சரிங்க. எங்கேயே தண்ணி உற்பத்தியாகி வாய்க்கால் வழியாக வந்து கொண்டு இருக்கிறது. நீ வாய்க்கால் தண்ணி தருது, வாய்க்கால் வழியாக வருகிறது. சரிங்க சரிங்க. இது தெரியாம உடஞ்சிட்டு இருக்கியான்னு கேட்டேன். அப்ப தண்ணி வாய்க்கால் தண்ணி வந்து அது மலை மேல இருந்து உற்பத்தி ஆகி அங்கிருந்து வர்றது ஒழுங்கு பண்ணி அது ஒரு வடிகால். ஓ ரைட், ஆமா. ஏன் தப்பு? ஆமா, அப்படி தப்பா சொல்லி வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த எலக்ட்ரான் லாஸ், அது புரோட்டான், அதெல்லாம் ஒரு இன்னொரு ரெட்டி போடுற மாதிரி இன்னைக்கு ஒரு ரெட்டி போடுறேன். அதெல்லாம் கிடையாது. எலக்ட்ரான் லாஸ் கிடையாது, புடலங்காய் லாஸ் கிடையாது. அது எப்படி லாஸ் ஆகும்னு கேட்டேன் நான். தண்ணியில கரையாத மெட்டல் வச்சிருக்கிறது எப்படி கரையும்? தண்ணியில கரையாத மெட்டல் வைக்கிறேன் நான். தண்ணியில கரையாதுங்க. செங்கலை சுட்டு தண்ணியில போட்டீங்கன்னா 100 வருஷம் கரையாதுங்க. வெறும் பச்சை மண்ணை போட்டா கரைஞ்சிரும். பச்சை மண்ணை போட்டா கரைஞ்சிருங்க. செங்கலை உள்ள போட்டு சுட்டெடுத்ததுக்கு அப்புறம் 100 வருஷம் 1000 வருஷம் பண்ணாலும் கரையாது இல்லையா? முருகி விடுகிறது, இறுகிரும், கல்லு மாதிரி மாறிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. உப்புல அரிக்கிறது, உப்புல அரிக்காம இருக்கிறது, அமிலத்துல அரிக்கிறது, அமிலத்துல அரிக்காம இருக்கிறது. இப்படி பல வகையில் இருக்குது. எல்லா மெட்டலும் வெவ்வேறு தன்மை உடையது. நம்ம உடலுடைய வெப்பத்திலேயே மெட்டல் காணப்போற மெட்டல்லாம் இருக்கு. நம்ம உடல் வெப்பம் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி இருக்கும். இந்த உள்ளங்கை சூட்டுல ஆவி ஆயிரும். உள்ளங்கை சூட்டுல ஆவி ஆயிருதுங்க. ஆமா, பாதரசம் அப்படித்தான். பாதரசம் இருக்குது இல்லையா? பாதரசம், ரசமணி பாதரசம் பயங்கரமான எடை உள்ளது, நச்சுத்தன்மையுடையதும்பா. உள்ளங்கையில வச்சு பாருங்க, ஆவியே மேல போயிடும். தண்ணியை விட தண்ணீர் இந்த இரும்பை விட 2 மடங்கு அடர்த்தி உடையது. இரும்பு வந்து 7 மடங்கு, தண்ணியை விட 7 மடங்கு அடர்த்தி உடையது. பாதரசம் வந்து தண்ணியை விட 14 மடங்கு அடர்த்தி உடையது. நீங்க 1 லிட்டர் தண்ணி இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் தண்ணியில அது வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். அது 1 கிலோ தான் பிடிக்கும் இல்லையா? நீங்க பாதரசத்தை ஊத்தி தூக்கி பாருங்க, இந்த பாட்டில தூக்க முடியும். ஏன்னா அது 14 கிலோ பிடிக்கும். என்னது? 1 லிட்டர் தண்ணியில நீங்க 1 லிட்டர் பாதரசத்தை ஊத்தி தூக்கி பாத்தீங்கன்னா அது 14 கிலோ காட்டும். எத்தனை கிலோ? அத்தனை அடர்த்திங்க. 100 கிலோ காட்டுறதுல இருக்குது. அத்தனை. 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ள ஒரு திரவத்தை ஊத்துறீங்கன்னு வச்சுங்க. திரவத்தை ஊத்துறீங்க, எடை போட்டு பார்த்தா 1,00,000 கிலோ காட்டினா என்ன பண்ணிக்குவீங்க நீங்க? இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இதுதான். அதே 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ள 1 கோடி டன் இருந்தா ஒத்துக்க முடியுமா உங்களால? அதுதான் அணுசக்தி. அதுதான் அணுசக்திங்க. இப்ப புரியுதா? அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு கிராம் தண்ணி இருக்கு பாத்தீங்களா? 1 கிராம் தண்ணி, அந்த 1 கிராம் தண்ணியில மொத்த இந்தியாவுக்கே மின்சாரம் கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்குது. நம்ப முடியுதா? நம்பவே முடியல. அதுதான் நான் கண்டுபிடிச்சது. அதுதான். அதை பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன், அதாவது 1 போட்டு 100 சைபர் போட்டதா எவ்வளவு துகள் இருக்கும், அத்தனை துகள் சேர்ந்ததுதான் 1 கிராம் தண்ணி. அந்த ஒரு துகள் 10 மில்லி வாட்ஸ் மின்சாரம் தருது. ஒரு துகள் பெருக்கல் பல கோடி போட்டீங்கன்னா அவ்வளவு துகள் உள்ள உட்காந்து இருக்குது. அது எரியறனாலதான் தொடர்ந்து மின்சாரம் வந்துகிட்டே இருக்குது. இது என்ன பண்ற? எலக்ட்ரான் லாஸ் ஆகுற, எலக்ட்ரானும் லாஸ் ஆகுறதால புரோட்டானும் லாஸ் ஆகுற முண்டங்களா? அது செல்பர் ரீச் அப்படின்னா அப்படி கழட்டி வச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட 1 வோல்ட் காட்டுது, அப்புறம் அரை வோல்ட்டா குறைஞ்சிருது. சிறிது நேரம் ஓய்வு கொடுக்குறேன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறேன். திருப்பி பார்த்தா 1 வோல்ட்டுக்கு எப்படி திருப்பி அந்த 1 வோல்ட்டுக்கு போகுதே? ஏன் போகுது? இந்த உலகத்துல அப்படி போகவே போகாது, எதுவுமே போகாது. அழிஞ்சதுதான், குறைஞ்சதுதான். குறைஞ்சதுதானுங்க. ஆனால் எனக்கு எப்படி மின்சாரம், தண்ணீர் குறைஞ்சிருக்குது, ஆனா மின்சாரம் ஏன் குறையல? இதுக்கு பதிலே கிடையாது. அது பதிலே இல்லைங்க. 1 கிராம் தண்ணியே ஒரு அரை கிராம் தண்ணி குறைஞ்சிருக்கலாம், ஆனால் மின்சாரம் ஏன் குறையல? இதுக்கு பதிலே கிடையாது. இதுக்கு பதிலே இல்லைங்க. அதுக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஐயோ, அது ரீசார்ஜ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். என்னது? ரீசார்ஜ் ஆகுது. இப்ப ரீசார்ஜ் ஆகுது இல்ல? ரீசார்ஜ் ஆகுதுன்னா ஆகுதுன்னு தான் எழுதணும். அது யார் செய்யறாங்க? இயற்கை தானே செய்யுது.
இப்ப நானா கரண்ட் உற்பத்தி பண்றேன் இல்ல, நானா செலவு பண்றேன் இல்ல, நானா இதை இல்ல. அப்ப யார் செய்யறாங்க இதைய? இயற்கை வச்சிருக்குதுங்க. மூணு மூணு தொழில் பண்ணுதுங்க. ஆக்கல், அழித்தல், காத்தல். சரி. எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குதா? ஆமாங்க ஆமாங்க. எங்க கேட்டீங்க? அதுதாங்க பிரம்மா விஷ்ணு, பிரம்மா விஷ்ணு. ஆமா, பிரம்மா. ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி. அதேதான், ஆக்கும் அழிக்கும் காக்கும், இந்த மூணுமே நான் கண்டுபிடிச்சு இது பண்ணுது. சரி, அது முடியுங்க, முடிச்சு நேரமாச்சு போட. அப்ப அன்னைக்கு 10 மணிக்கு பாத்துக்கலாம், மணி 6 மணி ஆக போகுது. சரி, அது தெரிவிக்கும் குடவோலை முறை என்ற அது படிங்க, அது பொறுமையா படிங்க. அது தெரிவிக்கும் எத்தனை பக்கங்க ஐயா? 90. படிச்சிட்டுமே இல்லையா? அது படிக்கலீங்க. அதான் 90. அது தெரிவிக்கும் குடவோலை முறை. குடவோல முறை என்ற உள்ளாட்சி துறை தலைவர்களை அந்த காலத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்த முறையை சுருக்கமாக விவரிக்கிறேன். ஊர் மக்களிடையே ஓரளவு இள வயதுக்கு மேம்பட்டவராகவும், படிப்பு உள்ளவராகவும், உள்ளூரில் கொஞ்சம் சொத்து உள்ளவர்களாகவும், நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்படாதவர்களாகவும், மேலும் சில குறைந்தபட்ச தகுதிகளையும் கொண்ட வாரிய தலைவராக இருக்க விருப்பம் தெரிவிக்கும் நபர்களின் பெயர்கள் ஒரு கமிட்டியினால் ஒப்புக்கொள்ளப்பட்டு தனித்தனியே ஒரு பனையோலையில் எழுதப்பட்டு பொதுமக்களின் முன் கவிழ்த்து காட்டப்பட்ட ஒரு குடத்தில் இடப்படும். மேற்படி குடம் குலுக்கப்பட்டு பொதுமன்றத்தில் வைக்கப்பட்டு அறியா சிறு வயது பாலகன் ஒருவன் மேற்படி குடத்தில் கைவிட்டு ஒவ்வொரு ஓலையாக எடுத்து கொடுக்க ஊரில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் தன் உள்ளங்கையை விரித்து வைத்துக்கொண்டு வாங்கி அதில் வைத்து ஊர் மன்றத்தின் முன்பு படிக்க வேண்டும். எத்தனை தலைவர்கள் தேவையோ அத்தனை ஓலைகள் மட்டும் எடுக்கப்பட்டு மேற்படியார் ஊரின் வாரிய தலைவர்களாக பொறுப்பு ஏற்பார்கள். இன்று கூட மேற்படி குடவோலை முறை மேலும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தலைமை பூசாரியை வருடா வருடம் தேர்ந்தெடுப்பதில் உபயோகப்படுத்தப்படுகிறது. அம்முறைக்கு திருவுளச்சீட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இப்போதுள்ள நமது ஆட்சி முறையில் தேர்தலில் நிற்பவர்கள் நிறையொழுக்கம் உடையவர்களாக பெரும்பாலும் இல்லை என்பது வெளிப்படை. அதனால் மக்கள் வெறுப்படைந்து ஓட்டு போட செல்வதையே சில இடங்களில் புறக்கணித்ததும் உண்டு. ஆமாங்க. அவனாக இந்த கட்சிக்காரனாக அந்த கட்சிக்காரர் எனக்கு அது பிடிக்கல, வருதே இல்லையா? எங்க இருந்து வருது? எல்லாரும் திருட்டு போய் தெரியுதே இல்லையா? 1000 ரூபாய் கொடுக்குறான், 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுறது கேவலம். உலகத்துல 1000 ரூபாய் கொடுக்குறான், 100 ரூபாய் கொடுக்குறான், அதோட முடிச்சுக்கிறான் பாரு. அப்ப பணம் கொடுத்து போடுற அளவுக்கு நிலைமை மோசமாயி போச்சு. என்னது? ஆமாங்க, மோசமாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணு, எப்படி நல்லவரை தேர்ந்தெடுப்பீங்க? அப்ப வியாபாரம் ஆகி போச்சா இல்லையா? அதனாலதான் ஒவ்வொரு அமைச்சரும் எத்தனாயிரம் வச்சிருக்கேன், 10,000 கூட வச்சிருக்கேன், வச்சுக்கிட்டு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. எந்த இப்ப இது தேர்தல் முறையே ஊழலா போச்சு. தேர்தல் முறையே திருட்டுத்தனம். ஒரே வீட்டுல 500 பேர் தான், ஒரே வீட்டுல 500 ஓட்டு இருக்குன்னு சொல்லி புடிச்சிட்டானுங்க பாருங்க எல்லாருமே. அது உலகமாக கேப் மாதிரி தானே. என்னது, ஒரு வீட்டுல எப்படிங்க 500 பேர் இருக்க முடியுமா? முகவரியே கிடையாதுங்க, சைபர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. என்னது, அப்பன் பேரு சைபர், அம்மா பேரு சைபர், எங்கேயாவது இருக்குமா? அதுல ஓட்டு போட்டிருக்கானுங்க. அதுல இது யார் செய்யறது? இது இப்ப ராகுல் காந்தி ஏதோ கேட்கறாரு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நாசமா போச்சு. மீண்டும் என்ன வரணும், இந்த எந்த சீட்டுக்கு வரணும், முதல் தூக்கி எறியணும். தூக்கி குடவோலை முறையும் செய்முறை கல்வியும் வரணும். இல்லைன்னா இந்த இந்தியா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்தியா மட்டும் உலகத்தையே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கிறுக்க நபர் ட்ரம்ப்புங்கிற ஒரு கிறுக்கம்பர், அவன் அறப்பாய்த்திய மாட்டு தெரியுது, அவன் ஒரு லூசு. மக்கள் எங்க வர்றாங்க, எதுக்கு போறாங்க அவன் சொல்லணும். கன்னடி மாதிரி சொல்லணும், எல்லாம் விண்வெளிக்கு போடான்னு சொல்லணும். எல்லாம் இடம் இல்லடா, நம்ம அங்கதானே போகணும், அதை சொல்றான் லூசு. அவனு அறலூசாடு தெரியுது, பைத்தியம் பிடிச்சவன். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் திருடி வச்சிருக்கிறவன். அவனும் சட்டத்துக்கு புறம்பா நடந்தவன். அவன் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்குதுங்க. இந்த பதவி போச்சுன்னா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க அவனை. இனி மீறி பேர் அதே மாதிரி எல்லா திருடமும் இப்படித்தான். எவன் ஒழுக்கங்கிறீங்க டேடம் பண்ற திட்டு. எல்லாரும் 10 குழந்தை, 7 கொலை, 3 கொலை, 4 கொலை பண்ண வந்தா. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மட்டும் ஒவ்வொருத்தரும் 10 கொலை, 7 கொலை, 4 கொலை, 3 கொலை பண்ணவன் தான். இவனுக்கெல்லாம் இப்படித்தான் சாவு. இப்ப பாரு, இப்ப ஒவ்வொரு அமைச்சர் நடக்கிறது பாருங்க, அந்த நடக்கிறது பார்த்து நான் 8 வச்சு நடப்பானுங்க. ரெடி ஆயிட்டானுங்க, எல்லாரும் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க.
ஆஹ் பொம்மை நல்லா பூரா வியாதியில நிரம்பி கிடக்குதுங்க. ஆமா, அது எப்ப சாவான்னு அதை பார்த்துட்டு தான் இருக்கு. அவனுக்கு எப்படா சாவான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். டப்பு டப்புன்னு போயிடணும் எல்லாமே. நான் முக்கியமா 2 பேர்த்தையும் சாவ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவனுக்கு நம்ம படிக்கட்டும். இது எடுத்து என்ன சகிக்க முடியறது இல்ல. அடுத்தவனுக்கு தான் ஆமா. உடன் பார்க்கல, அவன் தான் கொஞ்சம் கிளிக்கட்டுமே. ம், ம். ஐயோ, சகிக்கவே முடியறது இல்ல. ஐயோ, சில பேர்த்து பார்த்தா 90 வயசு கிழவனா இருக்கிறான், அவன் உட்காந்துட்டு டைய போட்டுட்டு உட்காந்து தொந்தியை போட்டுட்டு கிறக நாற்றம் பிடிச்சவனுக்கு எந்த தகுதியுமே ஆமா. இல்லாதவனு உட்காந்துருக்கானுங்க. தொலைலாம் இல்லைங்க. ம். செத்து தொலைமா இயற்கை பாருங்க, அவனுங்களை எல்லாம் சொகுசா வச்சுக்கிட்டு கிடக்குது. சும்மா இருக்கு பஞ்சப்பராரில நோயை கொடுத்து சாப்பிடிக்குது. இவனுக்கு இத்தனை நோயை கொடுத்துட்டு பஞ்சர் புடுங்காம இருக்குது பாருங்களேன். புடிக்கி விட்டுற வேண்டியதானே, புஷ்ஷுன்னு போய் சேர வேண்டியதானே. சரி, அடுத்தது படிங்க. இப்போதுள்ள நமது ஆட்சி முறையில் தேர்தலில் நிற்பவர்கள் நிறையொழுக்கமுடையவர்களாக பெரும்பாலும் இல்லை என்பது வெளிப்படை. அதனால் மக்கள் வெறுப்படைந்து ஓட்டு போட செல்வதை சில இடங்களில் புறக்கணித்தது முன் நடந்ததுண்டு. குடவோலை முறையில் தேர்தலில் நிற்பவர்கள் சிறந்த கட்டுப்பாட்டின் கீழ் ஒப்புக்கொள்ளப்படுகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் செலவு செய்வதில்லை என்பதால் எந்த ஏழையும் தகுதி இருந்தால் போட்டியிட முடியும். மனித சமுதாயம் விண்வெளி வாழ்க்கையில் ஈடுபட்டு பெருகுதல் என்ற கொள்கையை உலகம் ஒப்புக்கொண்ட பின் பல்வேறு கட்சிகளும் அவர்களின் கொள்கைகளும் பொருளற்றவை ஆகிவிடுகின்றன. உலகம் ஒரே கொள்கையின் கீழ் வருவதால் உலக நாடுகள் மாகாணங்களைப் போல ஆகிவிடுகின்றன. எல்லை பாதுகாப்பு செலவு இல்லாமலேயே செய்துவிடலாம். காவல்துறை செலவு மிகவும் குறையும். மேற்படி நல்ல காலத்தை நோக்கி உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற முழு நம்பிக்கையோடு இந்த முடிவுரையை நிறைவு செய்கிறேன். இவ்வுலகில் 600 கோடி மக்களும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாது வாழ்க. இதுக்கு என்ன பொருள்? ஆள்வோல் தலைத்து அருகுவோல் வேரேடி மூங்கில் போல் முற்றம் முசியா. மூங்கில் பாருங்க அப்படியே வெடிச்சு அப்படியே தன் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டே அணைச்சுக்கிட்டே போகும். எவ்வளவு ஊத்துனாலும் அந்த வறட்சியில வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்து வாழ வேண்டும் சொல்றாங்க. மீண்டும் சந்திக்கலாம். சரியா? நன்றி.